திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏடியுமே தமிழக வெற்றி கழகம் தான் நினைக்கிறோம். நடிகர் விஜய் தமிழகத்தில் வந்து யாருமே களத்தில் இல்லை, திமுக தாவேகா மட்டும்தான் களத்தில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? பாஜக தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று நாங்கள் தான் என்று சொல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். யார் வேணுமானாலும் முயற்சி எடுக்கலாம். இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். அதனால் இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிட்டு தனக்கு என்ன வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்காதவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைப்பதும், நாங்கள் தான் போட்டி என்று சொல்வதும் வார்த்தை ஜாலமாக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர நிச்சயமாக இது நடைமுறைக்கு வராது. திமுக தொடர்ந்து பாஜகவை எடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லா அமைச்சர்களுமே வந்து பாஜகவை பயங்கரமான சாடுறாங்க. அதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது என்பது எதிர்க்கத்தான் செய்வாங்க. அந்த இயக்கத்தை நிச்சயமாக ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கமே தமிழகத்தில் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். நாங்கள் அப்படி நினைக்கும் போது அவங்களும் எங்களை வீழ்த்தணும், எங்களை ஒழிக்கணும்னு நினைப்பாங்க. இது யாரால முடியுதுங்கிறத மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. அமைச்சர் ரகுபதி வந்து தொடர்ந்து விஜய் வந்து பாஜகவோட சி டீம் என்று சொல்லி வராரு. அதை நீ எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏடியுமே தமிழக வெற்றி கழகம் தான் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை தமிழகத்தில் அடித்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எதிர்ப்பு வாக்குகளை திசை திருப்புவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி தானோ தமிழக வெற்றி கழகம் என்று நாங்கள் குற்றஞ்சாட்டுகின்றோம். கந்தன்மலை படம் வந்து படத்துக்கு தேட்டர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அந்த படத்தோட வசனங்கள் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கேன்னு. இல்லை, நான் அதை வந்து ட்ரெய்லர்லாம் பார்க்கல. அது வசனங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிச்சயமாக இது ஒரு ஹிந்து சமுதாயத்திற்கு ஊக்கமளிக்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். திரையரங்குகளில் திரையிடறதுக்கு உண்டான அனுமதிகளை வந்து அவர் கொடுக்கல அப்படிங்கிற சொல்லி எச்ராஜாவே குற்றம். இப்போ திரையரங்குகளில் திரையிடுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா எத்தனையோ வழி இருக்குது மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நம்முடைய வேலை. திரையரங்குகள் இல்லைன்னு சொன்னால் வேறு வழிகளில் மக்களை பார்க்க வைக்க போகிறோம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தொடர்ந்து வந்து திமுக தீபம் ஏற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கல. அவங்க வந்து சிறுபான்மையினர் வாக்கு கவர்வதற்காக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி தீர்ப்பளித்தும் கூட அந்த தீர்ப்பை செயல்படுத்தாத ஒரு ஜனநாயக விரோத ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் திருப்பரங்குன்றத்திலே தீபத்துணிலே தீபம் ஏற்றும் என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபியை சார்ந்தவர் கிடையாது, அதிமுகவை சார்ந்தவர் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய குடும்பம். எங்கள் அப்பா திருமணத்துக்கு கலைஞர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்னு சொல்லி அவர் பேசி ஆடியோ வெளியிட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே ஒட்டுமொத்தமாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் என்று விரும்புகின்ற பொழுது சிறுபான்மை வாக்குகள் மட்டும்தான் தனக்கு வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்படுவது என்பது சிறுபான்மை மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். சிறுபான்மை மக்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், நாங்கள் வந்து தீபமேற்ற உடலை தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் மனம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எது தர்மமோ எது நியாயமோ அந்த பக்கம் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நிச்சயமாக அவர்களும் கூட இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.